வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம அமரன் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால் ஃபர் வந்துடும். எவ்வளோ வேக்கண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 25,000 அந்த மாதிரி ரேஞ்சில் விட்டாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்தா 50,000 தாண்டும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் அதே மாதிரி தான் வந்து போனால் ஸோ 26,000 அப்படின்னு வந்து சொன்னாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 46,000 கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லே 50,000 வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சார் நம்பர் மாறி மாறி இருக்கே அப்படின்னா வந்து ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி அந்த இதில் இருக்கிறவங்க சொல்கிறது தான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்கண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்போ தான் நமக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. இப்போது ஸோ பாருங்கள், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 23/2/2024 வந்து பார்த்திங்கன்னா வந்து நடந்தது. ஓகேங்களா? ஈவினிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் இது என்டிஎஸ்க்கு யூஸ் ஆகுமா, சார் இது வந்து சிஹெச்எஸ்க்கு யூஸ் ஆகுமா, சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுமா, இல்லை இது பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. இந்த முப்படை டிஃபென்ஸ் அகாடமி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்டென்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எஸ்எஸ்சிக்கு ரயில்வேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பட்டி டிங்கரிங் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தருவாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தருவாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸாமில் எந்தெந்த டாப்பிக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு பார்த்துட்டு அந்த டாப்பிக்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முப்படை டிஃபென்ஸ் அகாடமியில் வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதுமானது. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இல்லை எது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படிக்கலாம். அந்த படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீண் போகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நல்லா படிங்க. ஓகேங்களா? இப்போ சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நம்ம டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணார், எஸ்எஸ்சி ஜிடி படித்தா போதுமானா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்கள் படிக்கிறத வச்சு சிஎஸ்எஃப் ஃபயர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஓகேங்களா? இது எம்டிஎஸ்க்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? என்னன்னா கொஷினுடைய டிஃபிகல்ட்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா அந்தந்த லெவலுக்கு அப்படின்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதனால் எல்லா கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். நீங்கள் எதுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எதுக்கு படித்தாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹூ ஹேஸ் assumed the charge as chairperson International Financial Service Center Authority from August 2023. ஆகஸ்ட் 2023 முதல் சர்வதேச நிதி சேவை மையங்கள் ஆணையம் தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா வந்து கே ராஜாராமன். ஓகேங்களா? இந்த கே ராஜாராமன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஃப்எஸ்சிஏவினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவியேற்றிருக்கார். ஓகேங்களா? இந்த கே ராஜாராமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ தமிழ்நாட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆகி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உயர்ந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கிறார். எந்த இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்வதேச நிதி சேவை மையத்தினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறி இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டி கே ராஜாராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விச் எலமெண்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் இஸ் த ஹெவியஸ்ட் நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்? எந்த தனிமம் அதிக அணியன் கொண்டது மற்றும் இயற்கையான தனிமம் அதிக எடையை கொண்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. டோட்டலாக தனிமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 118 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எத்தனை இருக்குது? 118 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அதில் இயற்கையாக கிடைக்கக்கூடியது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 92. ஓகேங்களா?
செயற்கையாக லேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆய்வகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தனிமங்கள் அப்படின்னா வந்து 26 தனிமங்கள். ஓகேங்களா, இதில் அதிக அணியன் கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யுரேனியம். ஓகேங்களா, யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த யுரேனியம் எதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, அணுக்கரு உலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி யுரேனியம். அதே மாதிரி தனிமங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை வகைனா தனிமங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 118 இருக்குது. அதில் இயற்கையாக கிடைக்கக்கூடியது 92, செயற்கையாக கிடைக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 26 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்னது சி யுரேனியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் சார்க்? கீழ்கண்ட நாடுகளில் இது சார்க் அமைப்பில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்க் அப்படின்னா நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சவுத் ஏஷியன் தெற்காசிய நாடுகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா, இந்த இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதனுடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சார்க்கில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 நாடுகள் இருக்குது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காத்மண்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாள். ஓகேங்களா, காத்மண்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 8 நாடுகள் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஷார்ட்கட் MBBS பெயின் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட்? MBBS பெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மால்தீவ்ஸ், பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இதில் எது மட்டும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஓகேங்களா, அப்போ சார்க்கில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனை நாடுகள் இருக்குது? 8 நாடுகள் இருக்குது. இது எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1985 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவானது. ஓகேங்களா, இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? காத்மண்டில் இருக்குது. காத்மண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாளில் இருக்குது. ஓகேங்களா, எங்கே இருக்குது? நேபாளில். அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்னது? பி சீனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த கிரீன் ரெவல்யூஷன் வாட் டஸ் HYV ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? பசுமை புரட்சியை பொறுத்தவரை HYV என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சி அப்படின்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. பசுமை புரட்சினா ஒன்றும் கிடையாதுங்க, உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் வந்து பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான் என்னது? பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசுமை புரட்சியை ஃபஸ்ட்டு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவர் யாருன்னா நார்மன் போர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். ஓகேங்களா, மெக்சிகோ நாட்டில் கொண்டு வந்திருப்பார். இந்த பசுமை புரட்சி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வில்லியம் காட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பார். இந்த பசுமை புரட்சியை இந்தியாவில் கொண்டு வந்தவர் யாருன்னா MS சுவாமிநாதன். ஓகேங்களா, MS சுவாமிநாதன் கோயம்புத்தூர்காரர். ஓகேங்களா, அவருக்கு இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவார்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன அவார்டுன்னா பாரத ரத்னா விருது, இந்தியாவினுடைய உயர்ந்த விருதை வந்து பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதனுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக ஒரு 5 பேருக்கு கொடுத்தாங்க. அந்த 5 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒருத்தர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். ஓகேங்களா, அப்போ பசுமை புரட்சினா உற்பத்தி அதிகப்படுத்துறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் கோதுமையில் உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ HYV அப்படின்னா வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாலாவது கேன்சர் என்னது? டி ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் டஸ் அ டான்ஸ் ஃபார்ம் சௌஹூ பிலாங்ஸ்? பின்வரும் எந்த மாநிலத்தை சேர்ந்த நடன வடிவம் சாவ் ஆகும்? ஓகேங்களா, சாவ் இல்லைன்னா சௌஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. சௌஹூ அப்படின்றது ஒரு செமி கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. இந்த செமி கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் டான்ஸுக்கான அந்தஸ்து இருக்குது, ஆனால் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸாக மாறிடும். அப்போ பாதி பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி அப்படின்னா என்னது? பாதி. ஓகேங்களா, அந்த தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 3 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. அதில் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ 5வது கொஸ்டின் கேன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சௌஹுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சௌஹு அப்படின்றது இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் சௌஹுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடுறாங்க. அதில் 2 ஸ்டேட் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். 3வது ஸ்டேட் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 5வது கேன்சர் என்னது? ஏ மேற்கு வங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்க. ஸோ கிருஷ்ணராவ் சங்கர் பண்டிட் ராஜா பையா பூஞ்ச்வாலே ஆர் அசோசியேட்டட் வித் விச் கரானா? கிருஷ்ணராவ் சங்கர் பண்டிட் ராஜா பையா பூஞ்ச்வாலே ஆகியோர் எந்த கரானாவுடன் தொடர்புடையவர்கள்? கரானா ஃபர்ஸ்ட் கரானானா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து இந்துஸ்தானி இசையினுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? இந்துஸ்தானி இசைக்கு ஒவ்வொரு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு மியூசிக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கரானாக்கு என்ன மீனிங் அப்படின்னா வீடு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஓகேங்களா? என்னது? வீடு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணராவ் சங்கர் பண்டிட் ராஜா பையா பூஞ்ச்வாலே அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கரானாவுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாலியர் கரானாவுடன் தொடர்புடையவர்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்துஸ்தானி இசை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராவ் சங்கர் பண்டிட் ராஜா பையா பூஞ்ச்வாலே வந்து பார்த்தீங்கன்னா குவாலியர் கரானாவை வந்து சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அப்போ கரானானா என்னன்னு சொன்ன அப்படின்னா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்னது? ஹவுஸ். ஓகேவா? அப்போ 6வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? பி குவாலியர் கரானா. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் பாருங்க. Who among the following is appointed as 25th Director General of India Coast Guard? ஓகேங்களா? பின்வருவர்களில் இந்திய கடலோர காவல் படையின் 25வது டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராகேஷ் பால். யாரு? ராகேஷ் பால். ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா? கடற்கரை ஓகே கோஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்மக்லிங்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வான்வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் நடக்கும். ஆனால் கடல் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கும். அப்போ கடல் வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவை. அந்த கோஸ்ட் கார்டுக்கு டைரக்டர் ஜெனரலாக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராகேஷ் பால் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறார். ஓகேவா? அப்போ 7வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஸோ பி ராகேஷ் பால். இவர் ஒரு IPS ஆஃபீஸர். ஓகேவா? நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பாருங்க. In South India, the dash was a village assembly found in areas where the landowners were Brahmins. தென்னிந்தியாவில் டேஷ் என்பது நில உரிமையாளர்கள் பிராமணர்களாக இருந்த பகுதிகளில் காணப்படும் ஒரு கிராம சபையாகும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வார்த்தைகள்லாம் பார்ப்பீங்க. ஓகேங்களா? பிராமின்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் வார்த்தை வராதுன்னு நினைப்பீங்க. ஆனால் எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்த ஊர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் அசம்பிளியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 8வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? டி ஊர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின் பாருங்க. ஸோ வாட் இஸ் த டோட்டல் லிட்ரஸி ரேட் அக்கார்டிங் டு த 2001 சென்சஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த எழுத்தறிவு விகிதம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சென்சஸ் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துது. யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. 21ஆம் நூற்றாண்டின் முதல் சென்சஸ் வந்து எப்போ நடத்தினாங்க அப்படின்னா வந்து 2001 நடத்தினாங்க. இந்த 2001 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது சென்சஸ் அப்படின்னா 14வது சென்சஸ். எத்தனாவது சென்சஸ் அப்படின்னா டோட்டலாக 14வது சென்சஸ். சுதந்திரத்துக்கு அடுத்து எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6வது சென்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் எழுத்தறிவு விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எழுத்தறிவு விகிதம். ஓகேங்களா? லிட்ரஸி ரேட்னா என்ன? கல்வி அறிவு பெற்றவர்கள். கல்வி அறிவுனா என்ன? டிகிரி வச்சிருக்கணுமா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டிகிரி வச்சுருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தங்களுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள். புரியுதுங்களா? இப்போ நான் தமிழ், எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எழுத்தறிவு பெற்றவர்கள். ஓகேங்களா? எத்தனை வயசுக்கு மேலேனா 7 வயசுக்கு மேலே ஒருவர் தன்னுடைய தாய்மொழியை எழுத படிக்க தெரிந்தால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுத்தறிவு விகிதம் பெற்றவராக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுவார். ஓகேங்களா? டிகிரின்றது செகண்டரி. சென்சஸில் ஒருத்தருடைய தாய்மொழியை அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் அவர் வந்து என்னது? எழுத்தறிவு பெற்றவர். லிட்ரஸி ரேட்டுக்குள்ளே வந்துடுவார். ஓகேங்களா? 2001 எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64.83% வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தாங்க. இப்போது 2011 சென்சஸின் படி இந்தியாவினுடைய மொத்த கல்வியறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 9வது கேன்சர் என்னது? டி 64.83%. நெக்ஸ்ட் 10வது பாருங்க. ஸோ விச் கிளாசிக்கல் டான்சர் வாஸ் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் பத்ம பூஷன் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு த ஃபீல்ட் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ்? பாரம்பரிய நடனத்துறையில் தனது பங்களிப்புகளாக பத்மபூஷன் பெற்ற இளையவர்களில் ஒருவரான பாரம்பரிய நடன கலைஞர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனால் மான்சிங். இவங்களை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சோனால் மான்சிங் பரதநாட்டியமும் தெரியும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடிசியும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்.
என்னென்ன தெரியும்? பரதநாட்டியம், ஒடிசி. பத்மபூஷன் விருதை மிக இளம் வயதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1992 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதே மாதிரி அவார்டை மிக இளம் வயதில் வந்து பார்த்தீங்கன்னா 2003 வாங்கியிருக்கிறாங்க. 2003 இவங்க வாங்கின அவார்டு என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ சோனால் மான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 பத்ம விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. அந்த 2 பத்ம விருதுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக இளம் வயதில் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், இன்னொரு பத்ம விருது மிக இளம் வயதில் அவர் என்ன வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இயர் சொல்லிட்டேன், 2003 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோனால் மான்சிங் எதனுடன் தொடர்புடையவங்கன்னா பரதநாட்டியம், ஒடிசி. ஓகே, அப்போ 10வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஏ, சோனால் மான்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2022 இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? 2022 ரிப்பீட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2024 ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுன்றது. நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஸ்போர்ட் இஸ் பிளேட் பை த இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அங்கிதா தாஸ்? இந்திய விளையாட்டு வீராங்கனைனா அங்கிதா தாஸ் எந்த விளையாட்டை விளையாடுகிறார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அங்கிதா தாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் வீராங்கனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவங்க, மேற்கு வங்கத்தை சார்ந்தவங்க. அப்போ 11வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ, டேபிள் டென்னிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 12வது பாருங்க. 12வது இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணால் அது அப்படியே வந்துருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷில் பெருசாக இருக்குது, தமிழில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் இது சரியானது அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அல்ல, இல்லை, எதனுடன் பொருந்தாதது எது அப்படின்றலாம் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் தப்பு பண்ணிட்டு வரீங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானது அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் 51வது விதியில் இருக்குது. கரெக்டு. அரசியலமைப்பு 86வது சட்ட திருத்தம் 2002 அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையது. ஆமாம். 11வது கடமை என்ன பண்ணாங்கன்னா சேர்த்தாங்க. இது கரெக்டு. 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படை கடமைகளுடன் தொடர்புடையது. ஆமாம். அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் வந்து இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. கடைசியாக பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5A கிடையாது, என்னது 4Aல தான் வந்து அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்போ இது எது சரியானது அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது சரியானது அல்ல அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது அல்ல. அடிப்படை கடமைகள் எங்கிருந்து எடுத்தோம்னா ரஷ்யாவில் இருந்து எடுத்தோம். இதற்காக போடப்பட்ட கமிட்டியின் பேர் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ 1976 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. இப்போ வந்து 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேக்கிங் சுகர் ஃப்ரம் சுகர் கேன் ஃபால்ஸ் அண்டர் விச் செக்டார் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிப்பது எந்த பொருளாதார துறையின் கீழ் வருகிறது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து 3 துறைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறை. ஓகேங்களா? முதன்மை துறைனா எல்லா நாட்டுக்குமே விவசாயம் தான். 2ஆம் நிலைத்துறைனா எல்லா நாட்டுக்குமே தொழிற்சாலைகள் தான். 3ஆம் நிலைத்துறைனா எல்லா நாட்டுக்குமே வந்து சேவைத்துறை, ஐடி கம்பெனி, பேங்கிங் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து 3ஆம் நிலைத்துறை. இப்போ கரும்பு எங்கே விளையும்? தோட்டத்தில் விளையும். அப்போ அது வந்து முதல் நிலைத்துறை, பிரைமரி செக்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரும்பை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை எங்கே மாற்றுவாங்க? தொழிற்சாலையில் தான் மாற்றுவாங்க. ஓகேவா? தொழிற்சாலை அப்போ என்னன்னு சொன்னேன்? 2ஆம் நிலைத்துறை அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார்னா என்னது? இண்டஸ்ட்ரி செக்டார். அப்போ 13வது கேன்சர் என்னது? செகண்டரி செக்டார். ஓகேவா? அப்போ 13வது கேன்சர் என்னது? 2ஆம் நிலைத்துறை. நெக்ஸ்ட் 14வது பாருங்க, மிக்ஸ்தி திட்டத்தின் நோக்கம் அருகில் உள்ள சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும், அதே வேளையில் இந்திய கடற்கரையில் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாத்து புத்துயிர் அளிப்பதாகும். ஓகேங்களா? இந்த மிக்ஸ்தி திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேங்க்ரோவை பாதுகாக்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேவா? மேங்க்ரோவ் என்னது? சதுப்பு நிலம். ஓகேங்களா? சதுப்பு நிலம்னா என்னது? அந்த கடற்கரை, அந்த டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரை இந்த கழிமுக ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி வந்து ஆற்றின் கழிமுக ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நிறைய பறவைகளுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கிய இடமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சதுப்பு நிலங்கள். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்தி அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ 14வது கேன்சர் வந்து என்னது? சி, சதுப்பு நிலம். நெக்ஸ்ட் 15வது பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, தமிழில் படிப்போம். ஓகேங்களா? என்ன சார் இங்கிலீஷ் படிக்க தெரியாதா? ஏன் தமிழில் வந்து படிக்கிறீங்கன்னா வந்து நான் இங்கிலீஷ் படிச்சிருவேன். பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன படிக்கிறோம் அந்த கொஷின் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால தான் தமிழில் படிக்கிறேன்.
ஓகேங்களா. டேஷ் நடன விழா கேரளா சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஆண்டுகளுக்கு 2 முறை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஒரு முறையும் பின்னர் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் திருவனந்தபுரம் அல்லது திருவனந்தபுரத்தில் உள்ள கனகுணுகு அரண்மனை வளாகத்திலும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கேரளா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹம்பி உற்சவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் நடக்குது. ஓகேங்களா. ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூபாய் நோட்டினுடைய சின்னமாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மகாபலிபுரம் உற்சவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கடுத்து நிஷாகாந்தி விழா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வருஷத்துக்கு 2 முறை நடக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எது அப்படின்னா வந்து நிஷாகாந்தி விழா. அப்போ மகாபலிபுரம் உற்சவம் வந்து எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாடு. ஹம்பி நடன உற்சவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் நடக்குது. கேரளாவில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிஷாகாந்தி விழா தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 16 பாருங்க. Who is known as the father of green revolution in India? இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா MS சுவாமிநாதன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து வர்கீஸ் குரியன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெண்மை புரட்சியின் தந்தை. பால் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஓகேங்களா. ஆப்ரேஷன் ஃப்ளட்டை கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான். பால் உற்பத்தி அதிகப்படுத்துறது தான் வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்கீஸ் குரியன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கிழங்கனுடன் தொடர்புடையவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் பிட்ரோடா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. சாம் பிட்ரோடா ஒரு புரட்சியுடன் தொடர்புடையவர். அவர் எந்த புரட்சியுடன் தொடர்புடையவர் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 16வது கேன்சரு என்னது MS சுவாமிநாதன். நெக்ஸ்ட் 17வது பாருங்க. Who among the following people was popular as a nightingale of India? பின்வரும் நபர்களில் யார் இந்தியாவின் நைட்டிங்கல் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறார்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரோஜினி நாயுடு. யாரு? சரோஜினி நாயுடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கிறாங்க. 1965 INC மாநாட்டினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்கிறாங்க. ஐஎன்சியின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு, இந்திய பெண் தலைவர் யார் அப்படின்னா வந்து இவங்க தான். ஐஎன்சியினுடைய முதல் இந்திய பெண் தலைவர் யாரு? சரோஜினி நாயுடு. அப்போ 17வது கேன்சர் என்னது? பி சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் 18வது பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ரிகார்டிங் ஈவெண்ட் அண்ட் இட்ஸ் டைப் இஸ் கரெக்ட். ஓகேலா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு அது எதனோட தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஜாவ்லின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதல். ஓகேங்களா. ஈட்டி எறிதல் அப்படின்னா வந்து எறிவாங்க, த்ரோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஹை ஜம்ப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க. அப்போது இது வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவ்லின் அப்படின்னா ஜம்பிங் கொடுத்துருக்காங்க, ஹை ஜம்ப் அப்படின்னா த்ரோயிங் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ரெண்டுமே வந்து என்னது? தப்பு. இங்கே எது வந்து பார்த்தீங்கன்னா சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் சரியில்லை, ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. அப்போ ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அப்போ 18வது கேன்சர் என்னது? நெய்தர் 1 nor 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. நெக்ஸ்ட் 19வது பாருங்க. which game uses a ELO rating system to access the skill level of its players? எந்த விளையாட்டு அதன் வீரர்களின் திறன் அளவை மதிப்பிட ELO ரேட்டிங் முறையை பயன்படுத்துகிறது? யார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ELO ரேட்டிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது பண்ணுது. ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நம்பர் 1 செஸ் பிளேயர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரக்யானந்தா. இப்போ இந்தியாவினுடைய நம்பர் 1 செஸ் பிளேயர் யார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 19வது கேன்சர் என்னது? பி செஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியானது தான். ஓகேங்களா. த டேஷ் ஹேஸ் த பவர் டு சம்மன் அண்ட் ப்ரோக் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் டு டிசால்வ் லோக்சபா. ஓகேங்களா. டேஷ் என்பவருக்கு நாடாளுமன்றத்தின் அவையை கூட்டி வைக்க, ஒத்தி வைக்க அல்லது மக்களவையை கலைக்க அதிகாரம் உள்ளது. யாருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு தான். ஜனாதிபதி சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவைகளும் கூடணும். அவர் சொன்னால் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைக்கலாம். அதே மாதிரி மக்களவையை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போது இருக்கக்கூடிய பிரசிடென்ட் யார்? திரௌபதி முர்மு. இந்தியாவினுடைய 15வது குடியரசுத் தலைவர். இந்தியாவின் 2வது பெண் குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. இந்தியாவின் மிக இளம் வயது குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் திரௌபதி முர்மு தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஓகேங்களா. பழங்குடியினத்தை சார்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா இவங்க தான். ஓகேங்களா. யார்? திரௌபதி முர்மு. ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து 20 கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஆனால் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SSC GDக்கு தான். ஓகேங்களா. ஸோ நல்லா படிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.